முக்கியம் என்பதை சரியாக உணர்ந்ததன் காரணமோ நாங்கள் இந்த ஒரு நல்ல காரியத்தில் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இதனால் தான் இந்த மரங்கள் நட வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முதலில் தமிழீழ விடுதலை புலிகள் தண்ணியினுடைய பெருநிலப்பரப்பின் பல பகுதிகளிலும் யாழ்ப்பாணத்தின் வெயில் வருகின்ற பாதையோரங்களிலும் பல மரங்கள் நடப்பட்டன என்பதல்ல, பல மரங்கள் பிற்பாடு அழிக்கப்பட்டன. நேற்றும் கூட முல்லைத்தீவு மாவட்டத்திலே விடுதலை புலிகளுடைய காலத்திலே உருவாக்கப்பட்ட பல தீர்த்தங்காடுகள் வலுக்கட்டாயமான குடியேற்றங்களுக்காக அழிக்கப்படுகின்ற அந்த துன்பகரமான சூழல்களையும் நாங்கள் இந்த இடத்திலே நினைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே ஒரு இயற்கையான சூழலில் எங்களுடைய தேசத்தை நாங்கள் எவ்வாறு கட்டியெழுப்ப வேண்டும், எங்களுடைய மண்ணிலே நாங்கள் இயற்கையை எவ்வாறு பேண வேண்டும், அதற்கான ஒரு மரநடுகை திட்டத்தை கொண்டு வந்த வடக்கு மாகாண சபையினுடைய கௌரவ விவசாய அமைச்சர் அங்கநேசன் அவர்களுடைய அந்த பெருமுயற்சிக்கு அவருக்கு துணையாக இருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயற்படுகின்ற எல்லோருக்குமே நாங்கள் இந்த இடத்தில் எங்களுடைய உளப்பூர்வமான பாராட்டுக்களை நான் தெரிவிக்க வேண்டும். காரணம், நான் 1995ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதியை இதிலே வந்திருக்கிற பொழுது நினைத்து பார்த்தேன். லட்சம் மக்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த பாதையோரமாக ஒரு இன சுத்திகரிப்பு செய்து வெளியேற்றப்பட்டார்கள். ஸ்ரீலங்கா ராணுவத்தால் தாக்குதலுக்கு பயந்து மக்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். நானும் இந்த நடுப்பாதையால் போக முடியாமல் கரை பகுதிகளால் இறங்கி அந்த சதுப்பு நிலங்களுக்குள்ளால் நடந்து சாவச்சேரி கடந்து கொடிகாமம் வரையில் நடந்து போனவர்கள் நானும் ஒருவன் 95ஆம் ஆண்டு. ஆகவே அந்த நாட்களை இந்த இடத்தில் நினைத்து பார்க்கிற பொழுது ஒரு இன அழிப்பு இந்த மண்ணிலே நடைபெற்று அதனை நாங்கள் வடக்கு மாகாண சபையிலே கொண்டு வந்த தீர்மானம் பிழை என்று சொல்லுகின்ற சிலர், ஒரு இன சுத்திகரிப்பு தான் நடந்தது, தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று பேசுகின்ற சிலர், இப்பொழுது சில வேளைகளில் நீங்கள் நடுகின்ற மரங்கள் சரியில்லை, ஒரு மர சுத்திகரிப்பு செய்யுங்கள் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆகவே நாங்கள் பட்ட வரிகளை நேரடியாக கண்டவர்கள், நேரடியாக அனுபவித்தவர்களுக்குத்தான் நான் நினைக்கிறேன் அதனுடைய அருமையும் அந்த வலிமையும் விளங்கும். இந்த மண்ணிலே மக்கள் பட்ட துயரங்கள் இதில் இருக்கிற நான் நினைக்கிறேன் முக்கால்வாசிக்கு மேற்பட்டவர்கள் இந்த 95ஆம் ஆண்டின் துயரத்தை இந்த வீதிகளிலே கண்டவர்கள். அதே போல இன்றும் எங்களுடைய பல காடுகள், நாங்கள் நாட்டிய பல மரங்கள் எங்களிடம் இல்லை. நாங்கள் என்னென்ன காரணங்களுக்காக எங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டோமோ அவையெல்லாம் அளிக்கப்பட்டு எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய விஷயங்களே வேறு திசைகளுக்கு இழுத்துச் செல்லப்படுகின்ற ஒரு காலத்தில் நாங்கள் இந்த காரியத்தை ஆரம்பித்திருப்பது தம்பி ஆனோல்ட் அவர்கள் சொன்னது போல இந்த மாதம் எங்களுடைய உணர்வுகளோடும் நினைவுகளோடும் ஒரு மிக முக்கியமான மாதம். அந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை நாங்கள் நடுகின்ற ஒவ்வொரு மரங்களும் தனியே அது வரம் தரும் என்பதற்கு அப்பால் அது ஒரு விடுதலையையும் தரும் என்கிற எண்ணங்களோடு எங்கள் முயற்சிகள் வீழ்போகாமல் ஒவ்வொருவரும் செயல்படுவோம்.